ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தானா குரேஷ். இப்போ வந்து நம்ம செஸ்ஸோட காயின்ஸ் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளாக் கிங் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் கிங்கை இங்கே வைக்கணும், கரெக்டாக ஈல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இது பிளாக் குயின். பிளாக் குயினை டீல வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது பிஷப்பை வந்து எஃப்லையும் நெக்ஸ்ட் சிலையும் வைக்கணும். திஸ் இஸ் நைட் ஃப்ரெண்ட்ஸ். இது நைட் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டை வந்து ஜிலையும் பிலையும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரூக் ஃப்ரெண்ட்ஸ். ரூக்கை வந்து ஹெச்லையும் ஏலையும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் பான் ஃப்ரெண்ட்ஸ். பானை வந்து நம்ம 8 பான்ஸ் மொத்தமாக இருக்கும். அந்த 8 பான்ஸை நம்ம இந்த மாதிரி அது இது எல்லாமே மேஜர் பீஸுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இது இங்கே இருக்கிற மேஜர் பீஸ் வந்து ஏதாவது ஒன்று அவுட் ஆச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற பீசஸ் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அடுக்கியிருக்கிற மாதிரியே தான் ஒயிட்டுமே அடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 8 ரோஸ் அண்ட் 8 காலம்ஸ் இருக்கும். செஸ்ஸில் வந்து நம்ம பானுன்னு சொல்கிறோம் இல்லையா, பானை வந்து முதல்ல நம்ம ஒயிட் சைட்லேருந்து பிளாக் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பானை வந்து வேறு எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த மேஜர் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பானையும் கிங்கையும் தவிர. இப்போ வந்து நம்ம இந்த பானை இந்த பான் வந்து முன்னேறி இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ரோடில் போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து குயினு, பிஷப்பு, நைட்டு, ரூக்கு இந்த 4ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் பிளாக்குக்குமே. பிளாக் வந்து முன்னேறி இந்த இதில் இருக்கிற ஏதாவது ஒன்றில் வந்துருச்சுன்னா நம்ம வந்து குயினு, பிஷப்பு, நைட்டு, ரூக் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பனிங் வந்து பேசிக்கு, அப்புறம் வந்து அட்வான்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் லெவல்னால் அதுதான் வந்து பெரிய லெவலு. நம்ம நெக்ஸ்ட்டு பேசிக், தேர்ட் ஒன் தான் பேசிக். நம்ம பேசிக்கில் ஃபஸ்ட்டு விளையாடும்போது கிங் சைடில் இருக்கிற பானை தான் முன்னாடி வைப்போம். நம்ம சொல்கிறது வந்து கிங்கும் ஒயிட் கிங்கும் பிளாக் கிங்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கிங்கும் பிளாக் கிங்கும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஒயிட் குயினும் பிளாக் குயினும் ஸ்ட்ரைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ வந்து நமக்கு ஆப்போனண்ட்டுமே வந்து பேசிக்காக தான் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் பண்ணுவாங்க. இல்லை அவங்க வந்து அட்வான்ஸ் லெவலில் இருந்தாங்க, வேறு ஏதாவது லெவலில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய ஓப்பனிங் தெரிஞ்சிருக்கும்ல, அதனால் வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் இங்கே இருக்கிற எது வேணாலும் ஓப்பன் பண்ணுவாங்க. சப்போஸ் நைட்டு கூட ஓப்பனிங் வைக்கலாம். வந்து நம்ம பேசிக் கூடயே விளையாடுறோம்னா இந்த பான். இப்போ நம்ம வந்து 4 மூவ்மெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிஷப்பை எஃப்பில் இருக்கிற பிஷப்பை எடுத்துகிட்டு போய் C4ல் வைக்கணும். ஐ மீன் பிஷப் C4. நெக்ஸ்ட்டு அவங்க என்ன விளாண்டாலும், இப்போது சப்போஸ் அவங்க வந்து இங்கே விளாட்றாங்க, அவங்களோட
பிஷப் 2 பிஷப் அவங்க பிஷப்பை ஃப்ரீ பண்ணணும்னு நினச்சி அங்கே விளாட்லாம். இல்லைன்னா அவங்க இங்கே கூட விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அந்த மாதிரி எங்கே வேணாலும் விளாட்லாம். அவங்களும் 4 மூமெண்ட்டுக்கு பிளான் பண்ணாங்கன்னா இங்கே இந்த மாதிரி விளாடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வைக்கலாம். இல்லை நம்ம வந்து சீக்கிரமாக 4 மூமெண்ட்டே பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இல்லைன்னா இங்கே வைக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இப்போது அதே மாதிரி இப்போ சப்போஸ் இதுவே விளாட்றாங்கன்னா நம்ம வந்து குயின் இன்ட்டு இதை அடித்தோம்னா மேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சும்மா செக்கு வைக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த குயின் வந்து இங்கே இல்லை அப்படின்னா இப்போ நம்ம செக்கு வைக்கணும்ல, செக்கு வச்சாலே நம்ம தான் வின்னு அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செக்கு வச்சா கிங்கு வந்து மூவ் பண்ணக்கூடாது, அதுக்கு பேர் தான் செக் மேட். ஓகேவா? அதே மாதிரி இப்போது கிங்காலையும் மூவ் பண்ண முடியும். இப்போது இந்த பிஷப் இங்கே இல்லை அப்படின்னா குயின் வந்து இங்கே இருக்குது. இப்போது கிங்கால் என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னா கிங் இன்ட்டு குயின் அடிக்கலாம். இந்த பிஷப் இல்லாத போது கிங் இன்ட்டு குயின் அடிக்கலாம். இந்த பிஷப் இருக்கும்போது கிங் இன்ட்டு குயின் அடித்தோன்னா பிளாக்குக்கு வந்து இலீகல் மூவ்னு சொல்லிவிட்டு ஒயிட் வந்து வின்னுன்னு ஆர்பிட்டர் கிட்ட சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 4 மூமெண்ட். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.